ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ரெசிப்பியில் டுடே ரெசிபி வந்து இட்லி பொடி. சரிங்களா? இட்லி பொடிக்கு நான் இப்போ என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன்னா, இந்த கிளாஸ் கடலைப்பருப்பு, ஒரு கிளாஸ் உளுத்தம்பருப்பு, ஒரு கிளாஸ் உளுந்து, ஒரு கிளாஸ் எள்ளு, ஒரு கிளாஸ் அரிசி. இது எல்லாமே இந்த 5 பொருள் ஈவனாக எடுத்துட்டேன். அப்புறம் நமக்கு தேவையான காரத்துக்கு தேவையான வரமிளகா, வத்தல் மிளகா, அப்புறம் கொஞ்சம் குருமிளகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு கட்டை பெருங்காயம், சரிங்களா? ஒரு கட்டை பெருங்காயம். இவ்வளோதான். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணோன்னா அவ்வளோதான், இட்லி பொடி ரெடிங்க. இப்போ நம்ம பண்ணறக்கு போகலாம். சரிங்களா? ஆன் பண்ணி இந்த 5 பொருளிலையுமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் இந்த வரமிளகாயும் குருமிளகு சீரகம் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ சட்டி காஞ்சதும் நம்ம இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். சட்டி காஞ்சிடுத்து அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படியே ஒன்று ஒன்றும் வறுத்து எடுத்துக்கணும். அரிசி நல்லா வறந்து வந்துடுதுங்க. இது வந்து புழுங்கல் அரிசி. எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, எந்த அரிசி வேணும் உங்களுக்கு விருப்பமோ புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த ஆயில் விட்டு வறுக்க வேண்டியதை மட்டும் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் உங்களுக்கு. அது என்னெல்லாம்னா, இந்த வத்தல் மிளகா, வரமிளகா, குருமிளகு, பெருங்காய கட்டை சும்மா வறுத்தா நமக்கு மிக்சியில் பொடியாது. சரிங்களா? அதனால தான் இப்படி போட்டுக்கணும் வறண்டு வர்றதுக்கு. இட்லி பொடி ரெடி. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் கொரியர் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சரிங்களா? நல்லா இருக்குது, பார்த்துக்குங்க. அருமையாக இருக்குது இட்லி பொடி.